ஆம், ஐயா சொல்லும்போது சொன்னார், காலதத்துவ புருஷத்தின்படி லாபத்தில் வருதுன்னு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு லாபத்தில் ராகு பகவான் வரார். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானமான 5ல் வந்து கேத்து பகவான் வரார். ஸோ இந்த எப்போவுமே நம்ம வந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பயன்படுத்திக்கணும். எல்லாருக்குமே எல்லா நேரத்துலேயும் வாய்ப்புகள் வருவதில்லை. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ உங்களுக்கு ஒரு 7.5 சனியில் லாபத்தில் வந்து ராகு பகவான் வரும்பொழுது நிறைய வேலை மாற்றங்கள், ஒரு எலிவேஷன் இன் லைஃப், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, திருமண யோகம், இல்லை குழந்தை பாக்கியம், இது எல்லாத்திற்குமே நல்ல காலம் வந்து கனிந்து வரும் பொழுது அதை வந்து அவங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது மேஷராசிக்காரர்கள் வந்து இருக்கக்கூடிய இந்த சனி, ராகு, கேத்து, அப்புறம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி, இது எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்பொழுது அறுபடை வீடு முருகனை போய் வணங்கலாம். ஒவ்வொரு சஷ்டியிலையும் நீங்கள் முருகனுக்கு விரதம் இருந்து பண்ணாலே நவக்கிரகங்களினுடைய தோஷங்கள் குறையும்.